ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சின்சன் மோஸ்ட் ஆர்டர் எபிசோடு தான். நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்ட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சின்சன் ஃபேன்னா மறக்காமல் லைக்குன்னு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சின்சான், மசாவ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐஸ் பாஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. மசாவ் நல்லா ஆரம்பத்தில் பேசுவான், அதுக்கப்புறம் அழுவான். போன தாட்டி நான் தான் அவுட் ஆனேன், இந்த தாட்டி நான் தான் அவுட் ஆவேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பான். இப்போ திரும்ப மசாவ் சோகமாக இருப்பான். திரும்ப கண்ணை பொத்துறதுக்காக போவான். கண்ணை பொத்திட்டு அப்போ தான் நேனி சொல்லுவா, இந்த ஐஸ் பாய்ஸ் ரொம்ப போர் அடிக்குதுப்பா, நம்ம வேறு ஏதாச்சும் விளையாடலாமா? அப்போ தான் நேனி சொல்லுவா, இந்த ஐஸ் பாய்ஸ் கேம் ரொம்ப போர் அடிக்குது, நம்ம வேறு கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு நேனியோட அவ கேமுக்கு இழுத்துட்டு போயிடுவான் மசாவை. அதுக்கப்புறம் 2 பேரும் சின்சானும் போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுவான். சின்சான் தான் ஏற்கனவே சூப்பராக நடிப்பான், அதனால் போயிட்டு நல்லா ஆக்டிங்கை போட்டு போயிட்டு படுத்துருவான். அதுக்கப்புறம் நேனி அந்த பையனை அழைச்சிட்டு போயிடுவான். அந்த பையன் யாருன்னே தெரியாமல் அவளை அழைச்சிட்டு போயிடுவான் விளையாடுறதுக்கு. அப்படின்னு கேட்கும்போது பிரின்சிபல் சார் வந்துடுவார். பிரின்சிபல் சார் வந்துட்டு, பசங்களா வாங்க வீட்டில் ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன், வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது ஷின்சான் சொல்லுவான், நான் தெரியாத வீட்டிலலாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லும் போது ஷின்சான், உன் குடும்பத்தனத்தை காமிக்காத வான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சார் கூப்பிட்டு போயிடுவார். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 5 ஐஸ்கிரீம் வச்சுருப்பாரு. இந்தாங்க பசங்களா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொடுப்பாரு. கரெக்டாக 5 ஐஸ்கிரீம் வச்சுருப்பாரு. மசாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மிஸ் ஆகும். எல்லோரும் போச்சான்னு, நேனி, கசாமா, ஷின்சான்னு சொல்லிட்டு எல்லோரும் கரெக்டாக ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க. ஆனால் மசாவுக்கு மட்டும் இருக்காது. பிரின்சிபல் யோசிப்பார், 5 ஐஸ்கிரீம் தானே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தேன், எப்படி மிஸ் ஆகுதுன்னு கேட்க, அதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லும்போது பிரின்சிபல் சொல்லுவார், ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார், ஒரு பையன் இருந்தான், அது பழைய காலத்தில் வீட்டில் ஆவியாக இருந்தான், ஆத்மாவா, ஆனால் இப்போலாம் வரமாட்டான், இப்போ புது ஜென்ரேஷன்னால் புது ஸ்கூல்லலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அவங்களெலாம் சமாதானப்படுத்திகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் ஜாலியாக எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப மசாவெலாம் பயப்படுவான். ஏன்ப்பா திரும்ப பயப்படுற, அதெல்லாம் கட்டுக்கதை தான், முன்னாடி உள்ள காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஷின்சான் டக்குன்னு அவன் ஹாரர் ஃபேஸ் எடுத்துகிட்டு வருவான் பயன்படுத்துறதுக்கு. கசாமா தெரிச்சிருவான். அதுக்கப்புறம் பயந்துட்டு, ஏன் ஷின்சான் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூடயும் சிரித்து பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி நான் போயிட்டு விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வச்சுட்டு போவாங்க. வச்ச கப்பு பார்த்தீங்கன்னா 6 கப்பு இருக்கும். பிரின்சிபல் ரொம்பவே பயப்படுவார், இங்கே 5 பசங்க தானே இருக்காங்க, எப்படி 6 கப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துட்டு இருப்பார். 5 பசங்க நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, 6வது கப்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் யோசிச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன கதை அப்போனா உண்மை தான் போலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணுக்கு அந்த பையன் தெரிய ஆரம்பிச்சிருவான். இதுதான் அவருக்கு ரொம்ப ஹாரராக தெரிஞ்சுது, அந்த ஃப்ளாஷ்பேக் கதை உண்மைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாக சாத்தி மூட ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பிரின்சிபல் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போனா இந்த கதைலாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சிருவார். இதோட இந்த எபிசோட் ரொம்பவே ஹாரராக முடியுது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் பையன் மூஞ்சி ரிஃப்ளெக்ட் ஆகும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.